ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு சி ப்ரோக்ராமிங்கில் கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கால் பை வேல்யூனா என்னென்னா, நம்ம ஒரு வேல்யூவை பெராமீட்டராக மெயின் பிளாக்லேருந்து ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதை மெயின் பிளாக்கில் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதுதான் வந்து கால் பை வேல்யூவோட பிரச்சனை. இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் 0ங்கிற வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். அந்த வேல்யூவை அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுறேன் மெயின் பிளாக்கில். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன், யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா அதில் அந்த ஏவை பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ண பிறகு எகெயின் மெயின் பிளாக்கில் அந்த ஏவை ஒரு வாட்டி பிரிண்ட் பண்ணுறேன். இதுதான் மெயின் பிளாக்கோட கோடிங். இப்போ ஃபங்க்ஷன் பிளாக்கில் என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த ரிசீவ் பண்ணுற வேல்யூவோட ஒரு 5 ஆட் பண்ணி அதிலே ஸ்டோர் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் பிளாக்குள்ளார எகெயின் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுற அவுட்புட்டை பாருங்கள். மெயின் பிளாக்குக்கு முன்னாடி அதோட வேல்யூ 0ன்னு இருக்குது. ஃபங்க்ஷன் பிளாக்கில் 5ன்னு மாறுது. திரும்ப மெயின் பிளாக்கில் பிரிண்ட் பண்ணால் 0 தான் இருக்குது. அப்போது ஃபங்க்ஷன் பிளாக்கில் அதுக்கு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் மெயின் பிளாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. இதுதான் கால் பை வேல்யூவோட பிரச்சனை. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் கால் பை ரெஃபரன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்துட்டு வேல்யூவை பாஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம அட்ரஸை பாஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அட்ரஸை பாஸ் பண்ணும்போது நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது மெயின் பிளாக்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆடுங்கிற ஃபங்க்ஷனில் நான் அட்ரஸ் ஆஃப் ஏவை பாஸ் பண்ணுறேன். அதே போல் ரிசீவ் பண்ணுறப்போ அது பாயிண்டர் வேரியபிளாக தான் ரிசீவ் பண்ண முடியும். ஏன்னா பாயிண்டரோட யூஸே என்னென்னா இன்னொரு வேரியபிளோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறது தான். இந்த இடத்துல நம்ம வெறும் எக்ஸ்ன்னு சொன்னால் அதோட அட்ரஸ் பிரிண்ட் ஆகும். ஸ்டார் எக்ஸ்ன்னு சொன்னால் தான் வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதனால தான் ஸ்டார் எக்ஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டை பாருங்கள். ஃபங்க்ஷன் பிளாக்லேயும் 5ன்னு மாறி இருக்குது, மெயின் பிளாக்லேயும் 5ன்னு மாறி இருக்குது. அப்போ நம்ம ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் மெயின் பிளாக்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ். இப்போ ஒரு சிலருக்கு டவுட் இருக்கலாம், இப்போ ஃபங்க்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை திரும்ப மெயின் பிளாக்கு ரிட்டர்ன் பண்ணி பிரிண்ட் பண்ணால் நமக்கு சேஞ்சஸ் நடக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கலாம். அதை வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் டிஃபால்ட்டாக மெயின் பிளாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகலை. அதுவே வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணால் நடக்குதான்னு பார்ப்போம். அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஏ ஈக்குவல் டு ஆடு, ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூவை திரும்ப ஏலேயே திரும்ப ஸ்டோர் பண்ணுற மாதிரி. அதே போல் ரிட்டர்ன் ஏ இங்கே கொடுத்துட்றேன். ஃபங்க்ஷன் பிளாக்கில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுற டைப் வந்து இன்டீஜர்னால் வாய்டு ஆடுங்கிறத இன்ட் ஆட்னு மாற்றிக்கிறேன். ஓகேவா? அதே போல் டிக்ளேர் பண்ணுற இடத்துலையும் டிஃபைன் பண்ணுற 2 இடத்துலையும் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். பாருங்கள், 2 இடத்துலையும் வந்துட்டு 5ன்னு மாறும். ஓகேவா? இப்போது சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போது உங்களுக்கு தோணும் கால் பை ரெஃபரன்ஸ் தேவையில்லையே, கால் பை வேல்யூவில் இப்படி பண்ணிடலான்னு. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனா, நம்ம ஃபங்க்ஷன்லேருந்து மெயின் பிளாக்குக்கு ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும், 2 வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த பிரச்சனைக்காகவும் நம்ம கால் பை ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணால் தான் சரி பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராமில் ஏங்கிற ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது. அதனால் நம்ம ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போ நான் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ் ட்ரை பண்ண போகிறேன். 2 வேல்யூ ஏ பின்னு 2 இருக்கும். அப்போ 2 வேல்யூவை சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம மெயின் பிளாக்குக்கு ரிட்டர்ன் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும். நான் இந்த ப்ரோக்ராமை ஸ்வாப்பிங் ஆஃப் 2 நம்பர்ஸ்க்கு இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் ஃபங்க்ஷனோட நேமையும் வந்து ஆடுங்கிறத ஸ்வாப்பின்னு மாற்றிக்கிறேன். ஸ்வாப்பின்னு மாற்றிட்டு இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள், ஸ்வாப்பிங் வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்போ கண்டிப்பாக அவுட்புட்டில் சேஞ்சஸ் இருக்கும். இப்போ பிஃபோர் மெயின் பிளாக்கில் ஏல 5 இருக்குது, பியில் 10 இருக்குது. ஆஃப்டரில் பாருங்கள், ஏல 10 இருக்குது, பியில் 5 இருக்குது. அப்போது மெயின் பிளாக்கில் சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. இந்த விஷயத்தை வந்து நம்ம கால் பை வேல்யூ வச்சு அச்சீவ் பண்ண முடியாது. அப்போது கால் பை ரெஃபரன்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா 2 பிரச்சனைக்காக. ஒன்று வந்துட்டு ஃபங்க்ஷனில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் அது மெயின் பிளாக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகாது, அது ஒன்று. இன்னொன்று, ஃபங்க்ஷனால் ஒரே ஒரு வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ண முடியும், மோர் தென் 1 வேல்யூ ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த 2 பிரச்சனைக்கான சொல்யூஷன் வந்து கால் பை ரெஃபரன்ஸ் தான்.